மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த கிருபை எங்களை இந்த நாளின் விடியலை காண்பதற்கு எங்கள் கண்களுக்கு நீர் பலன் கொடுத்தீர். நன்றி நன்றி ஐயா. வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய எழுப்புதலின் பலத்தால் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை அழைத்தீர். நன்றி அப்பா. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வல்லமையின் கரம் இருந்து ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி உமக்குள்ளாக அடங்கி நடக்க எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் ஆசீர்வாதத்தோடு தேவ சமூகத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 6வது அதிகாரத்தில் சில மகத்தான சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு தம்மை பற்றி கற்பிக்கப் போகிறார். இன்றைக்கு அநேகர் சொல்வது போல தேவன் மனிதனை உண்டாக்கினார். ஒரு மனிதன் தேவனை உண்டாக்க முடியுமா? மனிதன் தேவனை தவிர வேறு எல்லாவற்றையும் உண்டாக்க முடியும். ஆனால் தேவனை மனிதன் உண்டாக்க முடியுமா என்றால் நிச்சயமாக உண்டாக்க முடியாது. அப்படி உண்டாக்கினால் அந்த தெய்வீக வல்லமை, அந்த தெய்வீக சக்தி மனிதனை சார்ந்துவிடும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அப்படி என்றால் இங்கு வேதம் இந்த தேவனை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன? இயேசுவானவர் தம்முடைய பிறப்பின் வர்த்தமானத்தில் பிறந்தார் என்பதைத்தான் நாம் அறிகிறோம். அந்த பிறப்பின் ஆண்டு 3வது நூற்றாண்டில் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவர் அதற்கு முன் இல்லையா என்ற ஒரு கேள்வி வேதாகமத்தில் எழுகிறது. இன்றைக்கு அநேக மனுஷீக கருத்துக்களை வைத்து தெய்வீகத்தன்மையை நாம் ஒரு நாளும் மதிப்பிட முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு விஞ்ஞானம் அவ்வளவு வளர்ந்து விட்டது. விஞ்ஞானத்தின் கடைசி எல்லை எப்படி இருக்கும் என்றால் மனிதனுடைய ஞானத்தை மட்டுமே வெளிப்படுத்துமே தவிர தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. இங்கு வேதாகமத்தில் ஒரு சத்தியத்தை ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார். யோவான் 6வது அதிகாரம் 46வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டது இல்லை, இவரே பிதாவை கண்டவர் என்று சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து வந்தவர் தவிர பிதாவை யாரும் கண்டது இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது: தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது இல்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது இல்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பிதாவின் மடியில் இருக்கிற குமாரன் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் நாம் சற்று வாசிப்பதற்கு ஒரு பொருத்த அதிகாரம். அதில் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன்,
நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பிறப்பதற்கு முன்பே தன்னை அவதார புருஷனாக நமக்கு காண்பிக்கிறார். நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பிதாவுக்கு முன்பே இந்த உலக சிருஷ்டிப்பிலே இயேசுவானவர் இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 8வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு குழுமி இருந்த சீடர்கள் அவரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை அறிய மாட்டீர்கள், ஏனென்றால் என் பிதாவை நீங்கள் அறியாததினால் என்னை நீங்கள் அறியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய ரூபம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அங்கு கொலேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபத்தை உடையவர், அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபத்தை உடையவர், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய இருதயத்தை குருடாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதர்சனமான தேவனுடைய தற்சரூபத்தை உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, காணக்கூடாத தேவனுடைய ரூபத்தை உடையவர். அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்? அதைத்தான் ஆண்டவர் அங்கு யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, யோவான் 14:6 சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் எந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு அநேக மக்கள் தவறுதலாக புரிந்திருக்கிறார்கள். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஆண்டவரை நோக்கி, அப்படி என்றால் பிதாவை, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு பிலிப்புவை நோக்கி, பிலிப்பே, இவ்வளவு காலம் என்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே இந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். அன்பானவர்களே, நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிலே தேவபலன் எப்படி நமக்குள் கிரியை செய்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்ற வல்லமை நமக்கு காணப்பட வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும்?
தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது இல்லை என்றுதான் 1 யோவான் 4:12 சொல்லுகிறது. அப்படி என்றால் பார்த்தவர் யார்? தேவனிடத்திலிருந்து வந்தவரே, தேவனால் அனுப்பப்பட்டவரே, அவர் மடியில் செல்லப்பிள்ளையாய் இருந்தவரே என்று வேதத்திலே இப்பொழுது நாம் வாசித்தோம். அப்படி என்றால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தத்துவத்திலே நாம் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பார்ப்போம். இன்னும் ஒரு ஆதாரத்தை நான் உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து ஆதியிலே இருந்தாரா? யோவான் 6வது அதிகாரம் 64வது வசனம் சொல்லுவதை நாம் தியானிப்போம். உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாய் இயேசு அறிந்திருக்கிறபடியால். அன்பு பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. இந்த விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுக்கிறவன் இன்னார் என்றும் ஆதி முதலாய், ஃப்ரம் த பிகினிங், இன் த பிகினிங் என்று நாம் சொல்ல முடியும். ஆதி முதலாய், ஆதியிலே தேவன் இருந்தார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இங்கு வேதாகமத்தில் யோவான் சுட்டி காண்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளை, தன்னை காட்டிக் கொடுக்கக்கூடியவன் யார் என்றும், நம்மில் யாரெல்லாம் விசுவாசிப்பார்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் யார் என்பதையும் ஆண்டவர் ஆதி முதல் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சகல வல்லமையை பெற்றிருக்கிற தேவன் அவர். எனவே அவர் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். யோவான் 6வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை பார்த்திருந்தோம், நான் தான் அவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லு. எனக்கு பிரியமான தேவப்பிள்ளை, யோவான் 5வது அதிகாரம் 42வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்திருந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று யோவான் 5:42-43 சொல்லுகிறார். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. யோவான் 10வது அதிகாரம் 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? பிதாவினால் அனுப்பப்பட்டும் நான் ஆதி முதல் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னதினால், நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் நீங்கள் என்னை தேவதூஷணம் சொல்லுகிறாய் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஆண்டவர் தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை எப்படி நமக்கு காண்பிக்கிறார்? யோவான் 13வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்குமே என்று மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இன்னார் என்றும் நான் ஆதி முதல் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த தெய்வீக பிரசன்னம் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ராபோஜன பந்தியிலே பந்தி இருக்கும்போது, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த பந்தியில் இருக்கிற நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் என்று சுத்தமாய் இருக்கிறேன் நான் சொன்னாலும்,
எல்லோரும் அல்ல என்று சொல்லுகிறார். ஏன் எல்லோரும் அல்ல என்று சொல்லுகிறார் என்றால், அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அங்கு இருக்கிறான். அவனை தேவன் ஆதி முதல் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிறைவேறப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் பாதை நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலிருந்து இழுத்து செல்லுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். தேவனை குறித்ததான ஒரு வல்லமை மனிதர்கள் தேவ சமூகத்தில் மகிமையை போற்றலாமே, தேவனுடைய மகிமையை போற்றலாமே தவிர எந்த ஒரு மனிதனும் கடவுளை தேவனை உண்டாக்க முடியாது என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எந்த ஒரு சமயமும் மனிதன் தேவனை உண்டாக்கினான் என்று சொன்னார் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் படைத்தவர் நான். உலகத்தில் நாம் காண்கிற எல்லாமே மனிதர் முதற்கொண்டு புல் பூண்டு வரை நீரில் வாழ்கிற நிலத்தில் வாழ்கிற அத்தனை ஜீவராசிகளையும் படைத்தது அவர் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் நம் தேவன் ஆதி முதல் உலக சிருஷ்டிப்பிலேயே இருந்தார் என்பதை இந்த வார்த்தை ஊர்ஜிதப்படுகிறது. அதைத்தான் சங்கீதக்காரர் பாடும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் இருக்கிற அனுபவத்தை எப்படி நாம் பார்க்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதாகமத்தில் 3 முறை சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜீவித நாட்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவரை சார்ந்து ஜீவிக்கிற அனுபவத்தை நாம் பெற்று தேவராஜ்யத்தில் சேர்வோம். அவர் ஆதி முதல் இருந்தவர். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவர் சிருஷ்டிகர். அவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல, நம்மை உண்டாக்கினவர். எனவே அவர் ஆதியில் இருந்தார், உலக சிருஷ்டிப்பில் இருந்தார் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் தேவ பிரசன்னம் தம்மை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் நம் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன் அருகாமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனுக்கு மகிமை செலுத்தி அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், சதா நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை உண்டாக்கினவர், கடைசி பரியந்தம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் வீணாய் போய்விடாதபடி நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். உலக மக்கள் அழிந்து போகலாம், ஆனால் ஒரு கூட்டம் அவரோடு கூட என்றென்றைக்கும் யுக யுக காலமாய் வாழும் என்பதை இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருந்து காத்து பலப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை பலப்படுத்தும். ஆதி முதல் இருக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். உலக ஜீவிதத்திலே நீர் எங்களுக்கு சகல சல்லாபங்களையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற, போதிக்கிற, காண்பிக்கிற தேவனாய் இருப்பதால் உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான நீர் எங்களை மன்னித்து எங்களுடைய அற்ப குணங்களை மாற்றி நாங்கள் நல்வழிப்படுத்துவதற்கு எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கர்த்தராக இருப்பதற்காக துதிக்கிறோம். எங்களுடைய நினைவிலே நீர் மட்டும் தங்கி உம்மை மாத்திரம் நாங்கள் சிந்தித்து
அதை செயலாக்கத்தில் உம்முடைய குணங்களை நாங்கள் காண்பிக்க எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவனுடைய கிருபை இன்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.